ஈஸ்வரா, எங்கள் கோரிக்கைகளுக்கு இன்னும் ஈசன் செவிமடுக்கவில்லையே, ஏன்? நடந்தது சொல்லு சம்பந்தம். நடந்தது நடந்தது, நடக்கப் போவது நடக்கப் போகுது, அறிந்தது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அறிந்தது அறிந்தது, அறியாதது அறியாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் யமனுக்கு தெரியும். ராலி ஃபார்வர்ட், ராலி ஃபார்வர்ட், கட் 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 கட். சாரி சாரி சார், சாரி. பாத்தனே காலன் இச்சிங்கனே இருக்கீங்க. ஐயோ சம்பந்தம், ஐயோ சார், ஐயோ ஐயோ சார், ஐயோ. பார் பார் சார், நான் சொல்லிடுறேன் சார். என்ன சொல்ல போறேனே? நடந்ததுன்ற நடக்க போகுதுன்ற நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. டைரக்டர், இந்த நக்கல் தானே வானான்றது. நான் ஸ்டண்ட் பாட்டு, மாடு பழகின மாடு, பாம்புக்கு பயம் இல்லைன்ற தோட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட. சாமி வாய்ஸ் மாச்சன் நான் 2 நாள் கவிச்சு கூட தின்னாதான். இதுக்கு மேல டயலாகும் பேச சொன்னா ஒண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது? மாடு வேற இஷ்டன்னு போது, பாம்பு கழுத்துல ஊறுது, இந்த பிளாடர் வேற கரிச்சா இன்னைக்கு கங்கையில தண்ணி வர வைக்கணும். இது மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு, டைலாக் கொடுத்தா மட்டும் பேசாத. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நீ ஒண்ணும் பேச வேணாம். வானாவா? இந்த பபுள் கம் இத வாயில போட்டுக்கிட்டு நல்லா மெல்லு. நான் டப்பிங்ல வேற ஆளை பிடிச்சு நீ மெல்றதுக்கு தகுந்த மாதிரி அவனை பேச வச்சிடறேன். நல்ல டெக்னிக் ஆகுதா? நீ ஒண்ணு போட்டுக்கிறீங்களா? ஐயா நான் டைலாக்ல நல்லபடியா தான் பேசுவேன். தோடா, உனக்கு சமசால் தடி வருமா? ரெடி? ரெடி சார். உன் அப்பால பாத்துக்கிறேன் சார். ரெடி சார், போட்டுக்கிட்டா? போட்டுக்கோ. பா, இனிமே ட்ராலி அது இதுன்னு வாயால சொல்ல மாட்டேன், எல்லாம் சிக்னல் தான், புரிஞ்சுதா? ஓகே சார், ரெடி. முத்தமிழ் அறிந்த முருகனுக்கா நாம் எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை. சிவன் பபுல் எல்லாம் உடப்பட்டாரு சம்பந்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்ப யாரையும் பார்க்க முடியாதியா? வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்துறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். யாரையா வாயிலா ஜீவனை கொடுமைப்படுத்துறது? ஆனா வாயில பபுள் கம் கொடுத்துருக்கேன். அப்படியா? அங்க பாருங்க சார். ஷூட்டிங் நடந்த மாதிரி தான். என்ன பைத்தியக்காரத்தன இது? எதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டீங்க? அவனால பேசவும் முடியாது, அவன் பேசினாலும் உங்களுக்கு புரியாது. எங்க ஆனந்த் ஒரு தடவை மாலதின்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்களா, மார்கழிங்கிறான். நீங்களாவது சொல்லுங்களேன். மாலதி, ஐயோ தூக்க மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? துக்கம்மா துக்கம். துக்கத்தை போக்குறதுக்கு துக்க மாத்திரை இல்லையேம்மா. ஐயோ நீங்க போய் டாக்டர் கூட்டிட்டு இந்த வாங்களேன். நேரத்துல டாக்டருக்கு எங்கம்மா போறது? வேணா ஒரு போன் பண்ணி பாக்குறேன். டிஸ்கோ தண்ணே உடனே வரும் டில்லி. ஆமா, இங்க யாருக்கு என்னப்பா? இங்க யாருக்கு உடல் சரியில்லை? இவர்தானே தூக்க மாத்திரை சாப்பிட்டவரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மயங்கி கிடக்குறான் ஆனந்த். இவர் ஆனந்தன் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ பாருமா, இப்போ உன் பக்கத்து வீட்டுக்காரன் நான் காப்பாத்தணுமா வேணாமா? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, இவர் என் வீட்டுக்காரரு. தெரியும். உன் வீட்டுக்காரன் சொன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன மடக்குவேன்? அதான் பக்கத்து வீட்டுக்காரன்னு மாற்றி சொன்னேன். எப்படி பாருமா, இப்படி பொம்பளைங்களா நை நைன்னு புருஷங்காரன் நச்சிருக்கிறனால தான் ஆனந்த் மாதிரி வீட்டுக்காரன் தூக்க மாத்திரை தின்றானுங்க. டாக்டர் எப்படியாவது இவரை காப்பாத்துங்க. பார், உன் புருஷனை நல்லபடியா கண் கலங்காம பாத்துக்குவியா? பாத்துப்பேன். சரி, அப்படின்னா நான் போய் ஃபாரின் இன்ஜெக்ஷன் ரெடி பண்றேன்னா பாப்பா. ஆனந்த், I'm sorry ஆனந்த், நான் பண்ணதெல்லாம் தப்பு. எனக்கு ஆஸ்திரேலியாவனே ஒண்ணு வேண்டாம், நீங்க இருந்தா போதும். என்னை விட்டு போயிடாதீங்க ஆனந்த். ஏ மாலதி, என்ன ஆச்சு ஆனந்துக்கு? தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காரு ஜானகி. எல்லாம் பேச்ச கேட்டதுனாலதான். தூக்க மாத்திரையா? 40 தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. 40 தூக்க மாத்திரைனா பைத்தியக்காரி மாதிரி இப்படியே போட்டு வச்சிருக்க. ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போக வேண்டியதானே? டிரைவர், சீக்கிரமா போன. ஆனந்த் எங்கேயோ கடத்திட்டு போறாங்க. ரெண்டாவது கீரை விட மாட்டேங்குது. இதுக்கு ஏது கீரை? அப்புறம் இந்த வண்டி கீரை கிடையாது. சீக்கிரம் போங்க. ரெண்டு பக்கெட் வாந்தி எடுத்துட்டார். இன்னொரு பக்கெட் எடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். டேய், ரெண்டாவது பக்கெட்லயே நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு பூரா வந்துச்சு. அடுத்த பக்கெட்ல அவன் குடலே வந்துரும் போல இருக்கடா. நான் எப்படி நான் காப்பாத்துறது? சம்பந்தம் போன் பண்றா. அவர்தான் பம்மல் போயிருக்காரு. ஷூட்டிங்கா? தாத்தா வீட்டுக்கு. என்ன விட்டுருக்க மனு, சத்தியமா சொல்றேன், நான் தூக்க மாத்திரை சாப்பிடல. தெரியும், உண்மையை உன் வாயில இருந்து எடுக்கத்தான் உன்னை வாந்தி எடுக்க வச்சேன். புரியுதா? எங்க அந்த ஃபாரின் டாக்டர்? இல்லி, எஸ்கேப். கதவு திறந்து இருக்கு. வெளியில லைட் போர்ட்ல பால் பாக்கெட் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணிட்டு?
அப்படியா? இல்ல இல்ல, ஒரே ஒரு பெக் தான் மாலு, கொஞ்சம் பெரிய பெக். இந்த அல்வா, இந்த கொத்தமல்லி தலையில வச்சுக்கோ. என்ன குழ குழன்னு இருக்கு, ஷாம்பு போட்டு கழுவிக்கலாம். எங்க போறடி? என் ரூமுக்கு போறேன்டா. டாவா? என்னது? நீ டீ போடுறல? நான் டீ போடுவேன்டி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. அதுல டீ இருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த கண்ணாடிக்காரி படுற வேலை. ஆணும் பொண்ணு சமக்கிறதுலாம் சும்மா கும்மா. ஏய், புருஷன் 1 hourல பாதி பாட்டில் சாப்பிட்டான். ஒன்னால முடியுமா? அவன் உன்னை நாயினா நீ குறைக்கணும், கழுதனா உதைக்கணும். எதுலயுமே நீ இழைச்சவ இல்ல. பாட்டிலையும் குடிச்சிட்டியா? ஆமா, நான் உன் பெட்டர் ஆஃப். உன்னில் பாதி, நீ பாதி, நான் பாதி. போடா போடா, தட்னா தாராந்திர மாவுல. ஏய், முட்டை பகல பிஞ்சிரும். ஏய், ஊடு கட்டி ஆண்டனா சொல்லிடுவேன். என்ன எகிரி விட்டா மர்சல் ஆயிடுவேன். என்னது? எகிரிடி? ஏய், எகிரிடி பாக்குறேன். நீ பாக்கிறதுக்காக நான் எகிரிடுமா? வெக்கமா இல்ல? போடாங்க போடாங்க. விடுடா, விடுடா. வேண்டாம் வேண்டாம். ஏய், வேண்டாம். நீ என்ன மேல கை வைக்க? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. 1 மாசத்துல கர்ப்பம் எல்லாம் தெரியாது. இது ஒரு சேஃப்டிக்கு தான். இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு, உன்னை ஹாஸ்பிடல் பக்கம் சேர்க்க மாட்டேன். சீச்சி, சான்ஸே இல்ல. இப்பெல்லாம் தனித்தனி பெட், தனித்தனி ஃபுட் தான். அது என்னமோ எனக்கு தெரியல. சதா சண்டை போடுற பொம்னாட்டிகள் தான் சட்டு சட்டுன்னு பிரெக்னென்ட் ஆயிடுறா. ஒருவேளை சாப்பாட்டுல உப்பு காரெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயோ என்னமோ. சும்மா வாரதப்பா, ஒரே வீடு தான் பேரு. ஆனா அது மூஞ்ச பார்த்து 2 வாரம் ஆச்சு. வெரி குட். ஓ காட், எங்க போச்சு போன்? வேற. ஹலோ அண்ணே, நான் ஆனந்த் பேசுறேன். கிராஸ் டாக். சம்பந்தண்ணே, யாரோ ஒரு பொம்பளை ஹலோ சொன்ன மாதிரி இல்ல? யாரோ பொம்பளை தானே, உன் சம்சாரம் இல்லையா? விடு. அது சரி, என்ன மௌன, நம்ம லாட்ஜுக்கும் வர்றதில்ல, வீட்டுக்கும் போறது இல்லையா? எங்க சுத்தி நிக்கிற? மனசு சரியில்லைண்ணே. ஓ, அதான் புதுசா ஒரு பட்லி சேர்த்துக்கினியா? இல்லண்ணே, அது எங்கிட்ட விடாத ரீலே. ஆல் இண்டியா ரேடியோ முன்னால பட்ட பகல்ல ஒரு புதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்த நீ. எப்படிண்ணா கரெக்டா சொல்றீங்க? பக்கத்து புதர்ல நான் இருந்தேனே. அண்ணே, ஒண்டியா தாண்டா இருந்தேன். மாலத்தி கொடுமை தாங்கலண்ணே. வீட்டுல ஆசையா புருஷன் சமைச்சு வச்சதை தொடாம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறா. கஷ்டப்பட்டு நான் போட்ட கோலத்து மேல ஸ்கூட்டர் ஏத்தி அடிக்கிறா. அடிக்காதீங்க. டெலிபோன்ல நான் அடிச்சதே உனக்கு இப்படி வலிச்சதுன்னா, நான் கட்டி நேரம் வந்து அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? எங்க விட்டேன்? சம்சாரம் சரியில்லை. அப்பத்தியா, லாங் டிஸ்டன்ஸ்ல மறந்துட்டேன். சம்சாரம் சரியில்லைன்னா சின்ன வீடு வச்சுக்கோ. சின்ன வீடா? அவன் காலனியே வச்சுனுக்குறான். முதல்ல உன் கூட பார்த்த பொண்ணு சோகாதான் இருக்குது. அத்தியாவது சந்தோஷமா மனவனாத வச்சுக்கோ. சினிமானுமா கொட்டுமோ, ஹோட்டலுக்கு கொட்டுமோ, கை செலவு காசு இல்லைன்னா என்னான்னு கேட்க போன வைடா. சரி, தேங்க்ஸ்ண்ணே. கட் பண்ணியா? நீ கண்டிப்பா வீட்டுக்கு போ. வேலைய பாரா. பனிவாடி எல்லாம் எப்படி நடக்குது பாரு. பொம்பளைங்களுக்கு கிராஸ் கனெக்ஷன் வரும்போது தான் உஷாரு. ஆமாண்ணே. இவனே பெரிய கிராஸ் கனெக்ஷன் ஆகுறான். வேலைய பாரா. அப்ப இதெல்லாம் செட்டப்ங்கறியா? பின்ன டெலிபோன் டிபார்ட்மெண்ட் லைன்மேனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ரோட் சைடு ஜங்ஷன் பாக்ஸ்ல வந்து பேசிருக்காங்க. அப்படியா? பரவாயில்ல, உனக்கும் இந்த தில்லுமுள்ள தெரிஞ்சிருக்கேன். ஏய், ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடி. புதுசா வேற ஏதாவது கனெக்ஷன் வந்துருச்சு. பிரீஸ் ஹோட்டல் போலாங்க. அவன் தாண்டி அதே பைக் பின்னால பொண்ணு பிரீஸ் ஹோட்டல் போறாங்களாடி. சிட்டில இந்த மாதிரி 100 பைக் இருக்கு. நான் பாத்துச்சா? பாத்துச்சு. ஆனா பெரிய ஷாக் அந்த மாதிரி தெரியலண்ணே. இப்படி மொகமூடி போட்டு போனீங்கன்னா உத்தம புத்ரா. இத எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போ. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் இல்ல, உன் புருஷன் தான். எப்படி? ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா பட நாசமா போவ நல்லவே இருக்க மாட்டா. சரி வாடி, போய் கையும் கழுவ பிடிக்கலாம்.
சாரிண்ணே சரி விடு. உன் லேடியும் அந்த கில் லேடியும் நான் சொன்ன மாதிரியே ஒண்ணா வராங்க. இடுப்புல கை போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு இட்டுன்னு போ. சரி வாங்கண்ணே. இதனால தான் உன் பொண்டாட்டி உன் தலை மேல டான்ஸ் ஆடி இருக்கிறான். அந்த பொண்ணு எடுப்புடா. அந்த பொண்ணுக்கு இடுப்பே இல்லையே. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வாமா. உன் பேர் என்ன சொன்ன? வனஜாங்க. அதுக்குள்ள மாத்திட்டியா? சரி சரி விடு. இப்போ காட்சியோட ஒன்றி நடிக்கணும். உன் பேரு மாதவி. அப்ப அண்ணன் பேர் கோவலனா? ஐயோ என்னது? எவ்வளவு ரிஹர்சல் பார்த்தோம். காரியத்தையே கட்டிய. நீ மாதவியாவே இரு, அவர் ஆனந்தாவே இருக்கட்டும். அவர் அண்ணன் இல்ல அத்தான். தேத்தா போடா. இடுப்பு காட்டுமா. ஐயா என்ன அது? என்ன பேங்க் ராபரியா நடக்குது? ஐயா இது லைஃப் பிரச்சனை. இது என்ன காம்பினேஷன்? இது சீரியஸா இருக்கணுமா? இடுப்புல கை போட்டு இட்டு போடா. வா. இடுப்பு ஐயோ எவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கிறான். டேய் கிளியாட்டம் நடக்கும்போது குரங்காட்ட ஒரு கீப் தேவையா? அவசரப்பட்டு நீயே ஏன் கீப்னு கன்ஃபார்ம் பண்ற? கீப் தான். அதான் ஆனந்துக்கு லெஃப்ட்ல போறாளே. நம்ம ஊர்ல கீப் லெஃப்ட் தானே. ஆனந்த் என்ன இது? அத தெரியல. தோசை. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஐயோ இது நான் பண்ணது இல்ல, ஹோட்டல்ல பண்ணது. வீட்ல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியதுதான். எழுந்துரு எழுந்துருன்னா. வனஜா உட்காருமா. என் பேர் வனஜா இல்லைங்க, மாதவி. மாதவி வனஜா. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தி, ஒரு வாரத்துக்கு 7 பேர். நான் எப்படி வேணா இருப்பேன். ஆனந்த் ஐ வார்ன் யூ. விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உடனே கேட்ட அப்படி 1 மினிட். போ பார்க்கலாம். அழுத்திக்கிட்டே போறால? இல்லீங்களே. இல்லையா? ஏய் நீ சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் ரொம்ப திமிரா பேசுறான். நான் முடிவு எடுத்துட்டேன். டைவர்ஸ். டைவர்ஸா? என்ன நீ ஆபீஸ்ல விஆர்எஸ் வாங்குற மாதிரி சொல்ற? நான் சொல்ற விஆர்எஸ் விவாகரத்து ஸ்கீம். சார் விவாகரத்து கொடுக்க இஷ்டம் இல்ல. அடடே 2 பேரும் மனசுத்து பிரியறதா இருந்தா என்னுடைய வேலை ஈஸி. 13B போட்டு வாங்கி கொடுத்துருவேன். இல்ல டைவர்ஸுக்கு உண்டான காரணத்தை சொல்லணும், அதை கோர்ட் ஒத்துக்கணும். அடல்ட்ரி சார். அதை விட என்ன வேணும்? பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட ஊரெல்லாம் சுத்துறான் சார். இல்லன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. இவர் யாரு? உங்க மச்சானா? விவாகரத்துலாம் கொடுக்க முடியாது. இருடா அதான் சொல்லிட்டிய. இவரு எனக்கு தம்பி மாதிரி. அப்ப அந்த பொண்ணு இவரு தங்கச்சி மாதிரி தானே? இது ஒரு நல்ல முன்மாதிரி. இருந்தாலும் 13B போட்டு வாங்கி தர முடியாது. அப்ப 12Bலயோ ஆட்டோலயோ போக வேண்டியதுதான். சார் ப்ளீஸ். காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? ஒண்ணு சாப்பாடு போடாம பட்னி போட்டுருக்கணும், இல்ல பிசிக்கல் அபியூஸ் கை நீட்டி அடிச்சிருக்கணும். நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? உசு பேத்த சொல்றா, நீ சிரிச்சுக்கினே இரு. காரணமா? சம்பாதிக்க துப்பு இல்ல, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல. தொண்ட சோறு. சிரிக்கிறானே. பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி சம்பாதித்த சாப்பிடற நீல ஒரு ஆம்பளை. ஐயோ சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. என்னடி பண்ண? இருடா எச்சி விட்டா சொல்லுமா. வக்கீல் கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி கையிட்டு அடிக்கிறேனே. இது போதும் டைவர்ஸுக்கு.